ஹாய் வியூஸ், நம்ம ஆல்ரெடி போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் ஆஃபீஸர் கொஷின் பேப்பர் ஃபுல்லாக பார்த்துருப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃப் ஜூனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸர் 2023 கொஷின் பேப்பர் பார்க்குறோம். தமிழ் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன்று பாருங்கள். உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என விடையளிப்பது என்ன விடை அப்படின்னு கேட்டிருக்காங்க. செகண்ட் ஒன், இது செய்வாயா என்ற வினாவிற்கு நீயே செய் என்று விடை கூறுவது என்ன விடைன்னு கேட்டிருக்காங்க. மூணாவது பாருங்க, தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினாவது என்ன வினா. இதுக்கு முன்னாடி விடை கேட்டாங்க, இப்போ என்ன வினா அப்படின்னு கேட்குறாங்க. நாலாவது, அலுவல் சார்ந்த கலை சொற்களுக்கு தமிழாக்கம் அறிகன்னு கேட்டிருக்காங்க. அஞ்சாவது பாருங்க, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னா என்ன தமிழ் மீனிங். ஆறாவது பாருங்கள், ஜெர்னலிசம் என்ற ஆங்கில வார்த்தைக்கு இதான தமிழ். ஏழாவது பாருங்கள், உள்ளங்கை நெல்லிக்கனி போல என்று ஓமை விளக்கும் பொருள். எட்டாவது பாருங்கள், காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல என்ற ஓமைக்கு பொருத்தமான பொருள் யாது. ஒன்பதாவது பாருங்கள், நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல ஓமையின் பொருளை தேர்கன்னு கேட்டிருக்காங்க. பத்தாவது பாருங்கள், அப்துல் நேற்று வருவித்தான், இது எவ்வகை வாக்கியம். 11வது, சட்டி உடைந்து போயிற்று, இது எவ்வகை வாக்கியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 12வது பாருங்கள், பழந்தமிழ் இலக்கியங்கள் பல அழிந்து விட்டனவே, இது என்ன தொடர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 13வது பாருங்கள், மனித நேயத்துடன் வாழ்வர்களால் தான் இவ்வுலகம் இயங்கி கொண்டிருந்தது, இதுக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக. விடைக்கேற்ற வினா இதுவும். விடை வந்து ஒரு தாற்றில் பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன, இதுக்கு என்ன வினா வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 15வது பாருங்கள், தொடுத்தல் தொடுதல், அதோட பொருள் வேறுபாடு. 16வது பாருங்கள், மறைந்து மறைத்து, அதான சரியான தொடர் கேட்டிருக்காங்க. 17வது, சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடரை தேர்க. 18வது, சொற்கள் ஒழுங்குபட அமைந்த சரியான தொடரை தேர்க. 19, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. 2000 தொன்மை உடையது ஆண்டுகால ஏறு தழுவுதல், அது கரெக்டாக சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும். 20வது பாருங்கள், பின்வரும் இசைக்கருவிகளின் பெயர்கள் அகர வரிசைப்படுத்தணும். 21வதும் அகர வரிசை தான். 22வது பாருங்கள், படி என்றும் வேர் சொல்லின் வினை முற்று கேட்குறாங்க. 23வது பார்த்தீங்கன்னா கேள் வினையால் அணையும் பெயர் கேட்குறாங்க. 24வது பாருங்கள், சுடு என்ற சொல்லின் தொழில் பெயர் கேட்குறாங்க. 25வது மயங்கிய, அதோட வேர்ச்சொல் கேட்குறாங்க. 26க்கும் பார்த்தீங்கன்னா வேர்ச்சொல் தான் கேட்குறாங்க. 27 பாருங்கள், உண்கிறேன், அதோட வேர்ச்சொல் கேட்குறாங்க. 28 பாருங்கள், என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா, அது என்ன விடை அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி நிறைய கொஷின் வருதுங்க. ஸோ விடை வினா அதை வந்து பார்த்துக்கோங்க. 29வது, குணக்கு குடக்கு என்னும் பெயர்கள் குறிப்பது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 30வது பார்த்தீங்கன்னா ஏரி ஏரி, இதோட ஒலி வேறுபாடு அறிந்து சரியாக விடையை தேர்கன்னு கேட்டிருக்காங்க. 30வது பாருங்கள், சூழ் சூழ் சூழ், அதுக்கான பொருள். ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிதல் சரியான தொடரை தேர்க. 33வது, எலகேஷன் என்ற ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல். 34வது, லெவல் கிராசிங், அதுக்கான தமிழ் சொல். 35வது, ரிவால்வேஷன், அதுக்கான தமிழ் சொல். 36வது, வட்டார வழக்கு சொல்லில் பதனம், அதுக்கான பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 37வது பாருங்கள், மரபு பிழையை நீக்குக, பறவைகளின் ஒலி மரபு கேட்டிருக்காங்க. 38வது பாருங்கள், இல்லத்தின் அருகே புதிதாக கூரை, அதோட மரபு பிழை கேட்டிருக்காங்க. 39வது, பொருந்தா சொல்லை கண்டறிதல், பாரதியார். இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆண்கள், பாரதிதாசன், கண்ணதாசன், வாணிதாசன். ஔவையார் என்பது ஒரு பெண். ஸோ அந்த ஒரு வேறுபாடு தான். ஸோ 40வது பார்த்தீங்கன்னா மகர குறுக்கம் அல்லாதது எது. 41வது பாருங்கள், பொருந்தா சொல், அதாவது தொழில் பெயர், தள்ளல், அம்மை, கைவை,
உபு சிகு அப்படின்னு முடியறது எல்லாமே பார்த்திங்கன்னா தொழில் பெயர். ஸோ இந்த பெரிய இல் வந்து தொழில் பெயர் கிடையாது. 42வது பாருங்கள், எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல். அதே மாதிரி எதிர்ச்சொல் தான் ஐம்பெரும் காப்பியத்தை கேட்டிருக்காங்க. அதே எதிர்ச்சொல் நகுதல், அதோட எதிர்ச்சொல். இது பாருங்கள் 45வது, இடர் என்பதன் எதிர்ச்சொல். இடர்னா துன்பம், ஸோ அதோட எதிர்ச்சொல் இன்பம். 46வது பாருங்கள், தானூர் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. 47வது சேர்த்து எழுதுக, இனிமை ப்ளஸ் உயிர். 48வது என் தமிழ்நா என்பதை பிரித்தால் எவ்வாறு இருக்கும். இது வந்து பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இதை படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே அந்த ரிலேட்டட் தான். ஸோ இதிலேருந்து கூட கொஷின்ஸ் எதுக்கு வரலாம், எதுக்கும் இதையும் பார்த்துக்கோங்க. இது 6th புக்கில் இருக்கும்னு நினைக்கிறேன், லாஸ்ட் பேஜில்.